விழிப்புணர்வு இல்லாதனால என்னமோ தினந்தோறும் ஒரு 30லேருந்து 40 புறநோயாளிகள் தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கே கலெக்டர் மேடம் இருக்காங்க, ஜேடி, அப்புறம் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசி இந்த பழைய வளாகத்தில் இங்கே மௌனர் ரோட்டில் இருக்கிற பழைய அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருந்த வளாகத்தில் இந்த அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை அங்கே மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். எத்தனை நாள் சார் பார்ப்போம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இதுக்கான முடிவு எடுத்து ஏன்னா மக்கள் அந்த இடம் ஜிஹெச் பஸ் ஸ்டாப்னு தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்னு தான் அங்கே அறியப்பட்டிருக்கு. மக்களோட ஒரு தேவையை தாண்டி ஒரு சென்டிமெண்டல் வேல்யூவும் இருக்குது. கண்டிப்பாக இதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இங்கே இருக்கிற பேருந்து பிரச்சனை பயங்கரம் சார். அப்புறம் இன்னொருங்க, இப்போ அந்த இடத்துல ஒரு மாடல் ஸ்கூல் வரப்போகுது. அந்த வளாகத்திலேயே ஒரு மருத்துவமனை கொண்டு வந்தா எப்படி அது சாத்தியப்படும்? ஏன்னா அந்த குழந்தைங்க இருக்க போறாங்க, படிக்க போறாங்க. அந்த வளாகத்துக்குள்ள மருத்துவமனை வந்தா எப்படி அது? இல்லை, அதுதான் நீங்கள் சொல்றது கரெக்ட் தான். அங்கேயும் இப்போ என்ட்ரன்ஸ்ல, ஆனால் மாடல் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் திருச்சி ரோட்ல இருந்து தான் வர போறாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் பிளாக் பண்ணிடலாம். இப்பயும் இதுவும் இப்போ இருக்கிற அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரும் அது மாடல் ஸ்கூல் ஒட்டி தான் இருக்கு. ஸோ அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. அதை பத்தி நாங்கள் அதை எப்படி எந்த அளவுக்கு அதை மருத்துவத்தையும் மருத்துவமனையும் பள்ளிக்கூடையும் நாங்கள் செப்பரேட் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். சார், ஜேடி ஆஃபீஸ் பிரச்சனை பயங்கரமா இருக்கு சார். பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரல. அது தேர்தல் டைம்ல சாவைக்கா முக்கியமா கோரிக்கையை வச்சு வாக்கு கேட்டீங்க. இது வரைக்கும் பஸ் வரல. மக்கள் என்ன எதிர்பார்த்துருக்காங்க? எப்போ கொண்டு வருவீங்க இதை? அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்கிட்டையும் பேசியிருக்கோம். இங்கே லோக்கல் இருக்கிற பிரான்ச் மேனேஜர் அவங்ககிட்டையும் பேசியிருக்கோம். கூடிய சீக்கிரம் இதுக்கான முடிவு எடுக்கப்படும். சார், தாலுகா மருத்துவமனை கொண்டு வர பல போராட்டங்கள் நடத்தினாங்க. இப்போ தாலுகா மருத்துவமனை வர கொண்டு வரது. அதான் தாலுகா மருத்துவமனை இது நாமக்கல் ஒரு மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ், இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதனால இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கேயும் ஒரு அவசர சிகிச்சை மையம் இங்கே கொண்டு வந்தோம்னா, இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு, எல்லாமே டயக்னோஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, அடுத்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும். இங்கே டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ப்ரெஷியஸ் டைம், அங்கே கோல்டன் ஹவர்னு சொல்கிறோம்ல, முதல் ஒரு 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் ½ அன் ஹவர் தான் ரொம்ப குரூஷியல். அதனால் இது எல்லாமே மருத்துவக் கல்லூரி வளாகத்திற்கு அங்கே எடுத்துகிட்டு போயாச்சு. அங்கேயும் பார்த்தாங்கன்னா அங்கே 600 பெட்டு அங்கே மெடிக்கல் காலேஜில் இருக்குது. இப்போ அந்த ஃபுல் கெப்பாசிட்டியில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. அது கெப்பாசிட்டி தாண்டி 800 இன்பேஷன்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த மருத்துவமனையிலும் ஃபுல் கெப்பாசிட்டியில் தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இது பார்க்கலாம், இந்த கோரிக்கையை, மக்களோட கோரிக்கையை எந்த அளவுக்கு நாம ஒரு சுமூகமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கலந்து பேசி நான் ஒரு நல்ல முடிவு எடுக்கும். சார், ஜேடி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இன்னும் மாற்றம் இங்கே அடிஷனல் பில்டிங் மாத்தினாங்க. இன்னும் மாறாம கேம்பஸ்ல இருக்கு. ஜேடி ஆஃபீஸ் எங்கே ஓப்பன் பண்ணிருக்காங்க? இங்கே அடிஷனல் பில்டிங் கலெக்டரேட் பின்னாடி. சரி, நான் அதை பற்றி நான் பார்க்குறேன். இது எனக்கு தகவல் தெரியல, நான் அதை பார்த்துட்டு என்னன்னு கேட்குறேன். ராசிபுரம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் பிறப்பு. ராசிபுரம் மாவட்ட தலைமை திருச்செங்கோடு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடர்ந்துட்டு இருக்கு. முடிஞ்சிருச்சு. எப்போ அது முடிஞ்சோன்னு திறந்துடலாம். எப்போ சார் முடியும்? முன்னாடி கூடிய சீக்கிரம் நான் அதுக்கான ஆய்வு நான் மேற்கொள்ள போறேன். அதை பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ. திருச்செங்கோடு மருத்துவமனை கட்டுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அங்கே தான் சார் ரெடி பண்ணும். அதான் சார் கொஞ்சம் போட்டதே ராசிபுரம் தான் ஃபர்ஸ்ட். ஓகே, இன்னும் கனி முடியாம இருக்கு. கடந்த முறை எம்எல்ஏ இதே ஜிஹெச்ல ஆய்வு பண்ணாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, திமுக அதிமுகவினர் தாவேக்களை உள்ள கட்சியில பிளவுபடுத்த நோக்கத்துல உள்ள வராங்க மாதிரி சொன்னாரு, பேட்டி கொடுத்தாரு. ஆனா தொடர்ந்து இப்ப கடந்த வாரம் கூட திமுகவினர் கட்சியில உங்க முன்னிலையில் அணிஞ்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக திமுக அதிமுக தாவேக்கால இணைகிறத அவங்க கட்சி பிளவுபடுத்த முன் வராங்க அப்படின்னு சிலர்னு சொன்னாங்க சார். சிலர்னு சொன்னாங்க. ஆமா, சிலர் கட்சியினர் தான். சிலருங்கிற வார்த்தை விட்டுட்டீங்களே. அப்ப இப்ப இது தொடர்ந்து, ஆனா அவர் சொன்னதுக்கு அப்புறம் திறந்த திமுக அதிமுக சேர்ந்துட்டு தான் இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்களோட தலைமையை பிடிக்காம நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப அதிமுக பாத்தீங்கன்னா தொடர்ந்து எம்எல்ஏ எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது அந்த கட்சியோட பிரச்சனை. அந்த கட்சியோட தலைமையை ஏத்துக்காம இப்போ பாத்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் தான் முதலமைச்சர் ஆகணும்னு அவங்களோட கட்சியோட என்ன சொல்றது, எந்த அளவுக்கு அவங்களை எதிர்த்து அரசியல் பண்ணாங்களோ, அவங்க பேசாத பேச்சுக்கள் கிடையாது, அவங்களோட கைகோர்க்க தயாரா இருந்தாங்க. இதெல்லாம் பிடிக்காம தான் அவங்க அந்த தலைமையை பிடிக்காம தான் அங்க ரிசைன் பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப குதிரை பேருன்னு அவர் அந்த அதிமுக தலைவர் சொல்லியிருக்காரு. எடப்பாடி தொகுதியில நீங்களே யோசிச்சு பாருங்க, அந்த கேண்டிடேட் டிவிகேவோட கேண்டிடேட்டை வித்ட்ரா பண்ண வச்சிருக்காரு ஒரு சூழ்ச்சி மூலமா. அந்த தலைவருக்கு நேரடியா எதையும் எதிர்கொண்டு ஜெயிக்கிறதுக்கான வழியே அவர் இது வரைக்கும் பண்ணதே இல்லை. எல்லாமே ஒரு குறுக்கு வழியில எப்படி
அவர் சாதிக்கலாம் அப்படின்னு தான். அவர் குதிரை பேர செஞ்சிருக்காரு சொல்றீங்க சார் எடப்பாடி தொகுதி. அதான் ஒருவேளை அவர் வித்ட்ரா பண்ணாம இருந்தா கண்டிப்பா எடப்பாடி தொகுதியிலையும் டிவிக்கே தான் ஜெயிச்சிருக்கும். அதை தெரிஞ்சுதான் அவர் அப்படி பண்ணியிருக்காரு. அதனால நாங்க ஒன்றும் யாரையும் நாங்க கூப்பிடவும் இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு அந்த தலைமையை பிடிக்காம அவங்க ரிசைன் பண்ணிட்டு வரப்ப நம்ம அவங்கள அரவணைக்கிறோம். நாமக்கல்ல மோகனூர் ரோட்ல ரொம்ப நாளா ரொம்ப வருஷங்களா இங்க மாவட்டத்தோட தலைமை மருத்துவமனையா இங்க ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தது. நாமக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆரம்பித்த பிறகு இங்க முழுவதும் அனைத்து மருத்துவ சேவைகளும் மருத்துவ கல்லூரி வளாகத்திற்கு மாற்றப்பட்டதால இங்கு நாமக்கல் நகரத்தில் இருக்கிற மக்களோட கோரிக்கை என்னவா இருந்தது, இந்த பழைய மருத்துவமனை இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு மருத்துவ சேவை செய்யக்கூடிய வசதி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஓபி சர்வீசஸ், இப்போ எதனா சின்ன சளி காய்ச்சல் உடம்பு வலி அதனால் கூட நம்ம இங்கிருந்து மருத்துவக் கல்லூரி அவ்வளோ தூரம் போகணும், ட்ராவல் பண்ணணும், இங்கேயே எங்களுக்கு ஒரு சேவை தேவை, மருத்துவ சேவை தேவைன்னு அங்கே ஒரு கோரிக்கையாக இருந்தது. பார்த்தீங்கன்னா இதே வளாகத்தில் இங்கே ஒரு திருச்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதே வளாகத்தில் திருச்சி ரோட்டில் ஒரு அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் அப்படின்னு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இது மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லாதனால என்னமோ தினந்தோறும் ஒரு 30லேருந்து 40 புறநோயாளிகள் தான் இங்கே வந்துட்டு இருக்காங்க. நம்ம இங்கே கலெக்டர் மேடம் இருக்காங்க, ஜேடி, அப்புறம் டெப்டி டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பேசி இந்த பழைய வளாகத்தில் இங்கே மோகனூர் ரோட்டில் இருக்கிற பழைய அரசு மருத்துவமனை செயல்பட்டு இருந்த வளாகத்தில் இந்த அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரை அங்கே மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கப்படும். எத்தனை நாள் சார் கல்லூரி பார்ப்போம். இந்த ஒரு மாதத்துக்குள்ளே இதுக்கான முடிவு எடுத்து ஏன்னா மக்கள் அந்த இடம் ஜிஹெச் பஸ் ஸ்டாப்னு தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்னு தான் அங்கே அறியப்பட்டிருக்கு. மக்களோட ஒரு தேவையை தாண்டி ஒரு சென்டிமெண்டல் வேல்யூவாகவும் இருக்குது. கண்டிப்பாக இதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். இங்கே இருக்கிற பேருந்து பிரச்சனை பயங்கரம் சார். அப்புறம் இன்னொருங்க, இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு மாடல் ஸ்கூல் வரப்போகுது, அந்த வளாகத்திலேயே ஒரு மருத்துவமனை கொண்டு வந்தா எப்படி அது சாத்தியப்படும்? ஏன்னா அந்த குழந்தைங்க இருக்க போறாங்க, படிக்க போறாங்க. அந்த வளாகத்துக்குள்ள மருத்துவமனை வந்தா எப்படி அது? இல்லை, அதுதான் நீங்க சொல்றது கரெக்ட் தான். அங்கேயும் இப்போ என்ட்ரன்ஸ்ல, ஆனால் மாடல் ஸ்கூலோட என்ட்ரன்ஸ் வந்து திருச்சி ரோட்ல இருந்து தான் வர போறாங்க. ஸோ அந்த இடத்துல நாங்கள் பிளாக் பண்ணிடலாம். இப்பயும் இதுவும் இப்போ இருக்கிற அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டரும் அது மாடல் ஸ்கூல் ஒட்டி தான் இருக்கு. ஸோ அதனால அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது. அதை பத்தி நாங்கள் அதை எப்படி எந்த அளவுக்கு அதை மருத்துவத்தையும் மருத்துவமனையும் பள்ளிக்கூடையும் நாங்கள் செப்பரேட் பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். சார் ஜேடி ஆஃபீஸ் பிரச்சனை பயங்கரமா இருக்கு சார். பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரல. அது வந்து தேர்தல் டைம்ல சாவைக்கா முக்கியமா கோரிக்கையை வச்சு வாக்கு கேட்டீங்க. இது வரைக்கும் பஸ் வரல. மக்கள் என்ன எதிர்பார்த்துருக்காங்க, எப்போ கொண்டு வருவீங்க இதை? அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் அவர்கிட்டையும் பேசியிருக்கோம். இங்கே லோக்கல் இருக்கிற பிரான்ச் மேனேஜர் அவங்ககிட்டையும் பேசியிருக்கோம். கூடிய சீக்கிரம் இதுக்கான முடிவு எடுக்கப்படும். சார், தாலுகா மருத்துவமனை கொண்டு வர சொல்லி பல போராட்டங்கள் நடத்தினாங்க. இப்போ தாலுகா மருத்துவமனை வர கொண்டு வரது. அதான் தாலுகா மருத்துவமனை இது வந்து நாமக்கல் வந்து ஒரு மாவட்ட ஹெட் குவார்ட்டர்ஸ், இது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ். அதனால இப்போ என்ன பிரச்சனைனா இங்கேயும் ஒரு அவசர சிகிச்சை மையம் இங்கே கொண்டு வந்தோம்னா, இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் இருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் இருக்கு, எல்லாமே டயக்னோஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை, அடுத்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணணும். இங்கே டயக்னோஸ் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் மெடிக்கல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போங்கன்னு அங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னா அங்கே இருக்கிற ப்ரெஷியஸ் டைம்